ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் நாம் கிருபை என்கின்றதான வேத பாடத்தின் தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். கிருபை என்கின்றதான பிரதான தலைப்பின் கீழ் உபத்தலைப்புகளாகிய பொதுவான கிருபை, விசேஷத்த கிருபை, அதோடு கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கிருபை விழுந்து போகுதல், இன்னும் கிருபையில் பலப்படுதல். அடுத்த பகுதியை பார்க்க போகிறோம். அவை இந்த நாட்களிலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கிருபையில 2 வகைப்படுகிறது. அதுல முதலாவது வகை பொதுவான கிருபை. அது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. மனிதர்கள் அல்லது இந்த உலகத்திலே உயிர் வாழ்கின்ற சகல ஜீவன்களுக்கும் பொதுவான கிருபை தான் தேவைப்படுகிறது. உயிர் வாழ்வதற்காக மாத்திரம்தான் அந்த பொதுவான கிருபை கொடுக்கப்படுகிறது. ஆனால் விசேஷத்த கிருபை என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. அது கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படுகிறது. எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக கொடுக்கப்படுகிறது. ஆகவே பொதுவான கிருபை எந்த காரணத்தை கொண்டும் இழந்து போவதில்லை, விழுந்து போவதில்லை, மாறுவதில்லை. ஆனால் விசேஷத்த கிருபையானது அது மாறும், விழுந்து போகும், அது இல்லாமல் போகும் என்பதை நாம் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் போன திங்கட்கிழமையினுடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். அதாவது பொய் அல்லது பொய்யான போதகங்கள் அல்லது கிறிஸ்துவின் உபதேசம் அல்லாத மனிதனுடைய உபதேசங்கள் என்பதை குறித்து போன திங்கட்கிழமை பார்த்தோம். ஆகவே இன்னைக்கு அதன் தொடர்ச்சியை தொடர்ந்து நாம் கவனிக்க போகிறோம். நாம் வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி டு காட். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 24, 25 வசனத்தை வாசிப்போம். தயவு செய்து வாசித்து எனக்கு உதவி செய்யுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். அவர்களுக்கு சொன்னார், பரலோகராட்சியம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். சரி, இப்ப கவனிப்போம். நாம் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்? ஏன் நாம் தேவனை ஆராதிக்கிறோம்? ஏன் நாம் திருச்சபைக்கு போகிறோம்? ஏன் நாம் திருவிழுக்கு எடுக்கிறோம்? ஏன் நாம் திருவிருந்திலே பங்கெடுக்கின்றோம்? எதற்காக? எல்லாம் ஒரு நோக்கம் இருக்கிறது பிரியமானவர்களே. அந்த நோக்கம்தான் அல்லது அந்த இலக்குத்தான் பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்து கூட ஏன் பரலோகத்தை விட்டு இறங்கி பூமிக்கு வந்தார்? அதனுடைய நோக்கு அல்லது இலக்குத்தான் பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையிலே தொங்கினார்? ஏன் ரத்தம் சிந்தினார்? ஏன் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்றால் அதனுடைய இலக்கு அல்லது நோக்கு என்னவென்றால் அது பரலோக ராஜ்யம் தான். ஆகவே பிரியமான தேவச்சனமே, எல்லாம் பரலோகத்தை நோக்கிதான் பயணித்துக் கொண்டிருக்கின்றதான இந்த நாளிலே பரலோகத்தை இழந்து போகக்கூடாது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே பரலோக பாதையிலே இடையூறுகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தின் கூக்குரலை கர்த்தர் கேட்டு அவர்களை விடுவிப்பதற்காக மோசையின் தலைமைத்துவத்துக்கு கீழே அந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு வந்தார். அப்ப அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரமான ஒரு தேசத்தை கொடுப்பதற்காகவே அந்த ஜனங்கள் வந்தார்கள். அப்ப எகிப்திலிருந்து அவர்கள் ஏன் செங்கடலை கடந்து வர வேண்டும்? அது நோக்கம் என்ன? அது இலக்கு என்ன என்றால் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அடைய வேண்டும். அதுதான் அவருடைய இலக்கும் அவருடைய நோக்குமா இருந்தது. அதான் தேவனுடைய சித்தமா இருந்தது. ஆனால் நடந்தது என்ன? அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தின் பயணத்தில் வருகின்ற பொழுது 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் அங்கே பயணிக்கிறார்கள். அந்த பயணத்திலே அநேக இடையூறுகளை சந்திக்க நேர்ந்தது. ஆகவே அந்த நாட்களிலே அவ்வளவு லட்சம் பேர் புறப்பட்டாலும் கூட அந்த சந்ததியிலே 2 பேர் தான் பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆகவே இந்த நாளிலே திருச்சபைகள் அநேகமாக இருக்கிறது, போதகர்கள் அநேகமாக இருக்கிறார்கள், விசுவாசிகள் பல கோடி இந்த உலகத்துல இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் நோக்கு என்ன? பரலோக ராஜ்யமே. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு போகின்ற பாதையிலே பயணிக்கின்ற வழியிலே அது எங்களுக்கு இலகுவாக ஒரு ஈஸியான பயணம் அல்ல, கொஞ்சம் கடினமானதுதான். ஆகவே இந்த கடினத்தை கடந்து போக வேண்டும். என்னுடைய இலக்கை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் சரியான பாதையிலே பயணிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலே பயணிக்க வேண்டும். தேவனுடைய நிழலிலே பயணிக்க வேண்டும். தேவன் நடத்துகின்ற அந்த நடத்துதலிலே பயணிக்க வேண்டும். அவை தேவன் நடத்துதல் இல்லாமல் மனுஷன் தன்னுடைய சுய இஷ்டத்துக்கு சுய சித்தத்துக்கு பயணிப்பான் என்றால் அந்த இலக்கும் அந்த நோக்கும் அடைய முடியாது பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளிலே கூட நாம் கவனிக்க வேண்டியது என்ன? இன்னைக்கு பாருங்கள், வேத பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு அநேகர் பங்கெடுப்பதில்லை. இன்னைக்கு கூட மிகவும் குறைந்த நபர்களாகத்தான் காணப்படுகிறோம் என்றாலும் பரவாயில்லை. ஆனால் நீங்கள்
குறைந்தவர்களா இருந்தாலும் குறைந்த மக்களா இருந்தாலும் நீங்கள் பெருமதி மிகு ஜனங்களா இருக்கிறீர்கள். விலையேற பெற்ற தேவ ஊழியக்காரர்களா இருக்கிறீர்கள். ஆகவே இந்த சத்தியம் இன்னைக்கு அநேக இடத்துல கிடைப்பதில்லை. நன்றாக கவனிப்போம். இன்னைக்கு நம்முடைய நோக்கு என்ன? ஏன் நாம் ஊழியம் செய்கிறோம்? ஏன் நாம் இந்த அதிகாலையில விழித்திருக்க வேண்டும்? எதற்கு நாம் உபவாசம் பண்ணுகிறோம்? எதற்கு நாம் சுவிசேஷங்களை அறிவிக்கிறோம்? எதற்கு நாம் நிந்தைகளை, துன்பங்களை, அவமானங்களை, கஷ்டங்களை அடைவதற்கான காரணம் என்ன? இலக்கு, நோக்கு அது ஒன்றே ஒன்றுதான். அது நித்திய ஜீவனை நோக்கித்தான் இருக்கிறது பிரியமானவர்களே. அப்படி என்றால் இந்த பாதையிலே நாம் பயணிக்கலாம், இந்த பாதையிலே நாம் போகலாம். அநேக இடையூறுகளை நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். அதிலே ஒரு இடையூறு தான் 2 பகுதி இருக்கிறது. இரண்டு பாதை இருக்கிறது. ஒன்று தேவனுடைய பாதை, இன்னொன்று பிசாசுடைய பாதை. சரி, இப்பொழுது அருமையான சகோதரி வாசித்த அந்த பகுதிக்கு நாம் வருவோம். எல்லாரும் கவனம் எடுங்கள். மத்தேயு 13, 24, 25 வசனங்களிலே அவர் வேறொரு ஊமையை அவருக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். கவனித்தீங்களா? இத 24வது வசனத்திலே நல்ல விதை விதைக்கப்படுகிறது. 25ஆம் வசனத்திலே அந்த நல்ல விதைக்குள் களைகள் விதைக்கப்படுகிறது. ஆகவே இதை நாம் கவனமாய் தியானிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவ சமூகம் இந்த கவனத்தை அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. ஆகவே களையும் கோதுமையும் ஒன்றுதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வயலிலே அல்லது நிலத்திலே, நிலம் என்றால் எதை குறிக்கிறது? இந்த உலகத்தை குறிக்கிறது. இன்னொன்று திருச்சிலுவை குறிக்கிறது. இன்னொன்று இருதயத்தை குறிக்கிறது. ஆகவே இந்த உலகத்துல ஆண்டவர் நல்லதை விதைத்தார். ஆனால் களை அங்கே விதைக்கப்பட்டது. கோதுமை விதைக்கப்பட்ட அதே நிலத்தில், அதே உலகத்தில் அங்கே களையும் விதைக்கப்படுகிறது. கோதுமை விதைக்கப்பட்ட அதே திருச்சபையில் களையும் விதைக்கப்பட்டிருக்கிறது. கோதுமை விதைக்கப்பட்ட அதே இருதயத்தில் களையும் விதைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டும் ஒன்றாகவே வளர்கிறது. ஒரே மாதிரியாகவே இருக்கிறது. இது இரண்டுக்கும் அது வேறுபாடு இல்லாதபடி எல்லாம் ஒன்றாகவே இருக்கிறது. கவனித்தீர்களா? இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திருச்சபை வாழ்க்கையிலே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இதை நாம் இனம் காண வேண்டும். எல்லாம் ஒன்றுதான் என்று சொன்னால் அது நாம் தவறு. நாம் இலக்கை நோக்கி பயணிக்க முடியாது, இலக்கை அடைய முடியாது. போகலாம், போய்கொண்டிருக்கலாம், ஆனா முடிவுல தோல்வியை காண்போம் என்பது நிச்சயம். சரி, இதனுடைய விவரத்தை இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 38, 39வது வசனத்தை 38 இருந்து வாசியுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். களைகள் பொல்லாங்கானுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். போதும். உலகத்தின் முடிவிலே என்ன நடக்கும்? அவன் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப முடிவிலே என்ன நடக்க போகிறது? இதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடக்க போகிறது? அறுவடை செய்யப்பட போகிறது. இந்த அறுவடை செய்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். அப்படி என்றால் நாம் இதை படிக்க வேண்டுமே, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே. அறியாதவர்களா இருக்கலாமா? வேதம் சொல்லுகிற வேதத்தை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று போன முறை நாம் வாசித்தோம் அல்லவா? வேதத்தை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்களாம். அப்ப வேதத்தை நாம் வைத்திருக்கிறோம். வேதத்தை அறிய வேண்டிய விதத்தில் அறிய வேண்டும். வேதத்தை வாசித்தால் சும்மா எழுதமான போக்கில் மேலோட்டமாக வாசிப்பது, கவனிப்பது, தியானிப்பது அல்லது வேதத்தை பற்றி பிரசங்கிப்பது வேறு. ஆனால் ஆராய்ந்து பார்ப்பது வேறு. அதைத்தான் சங்கீதக்காரன் சொன்ன, வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்தரணும். ஏன்னா வேதத்தினுடைய அதிசயங்களை எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாது. இதே மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசியுங்கள். இவைகளையெல்லாம் இயேசு ஜனங்களோட ஊமைகளாய் பேசினார், உவமைகளால் அன்றி அவர்களோட பேசவில்லை. உவமைகள் என்றால் என்ன? அது மறைவாக பேசுவது, அது வெளிப்படையாக பேசுவதில்லை. அப்ப இயேசு தம்முடைய சீடர்களோடு உவமைகளாக பேசினார். அது மற்றவர்களுக்கு விளங்கவில்லை. அங்க இருந்த வேத வாரகருக்கு விளங்கவில்லை. அங்க இருந்த பரிசேயருக்கு விளங்கவில்லை. அந்த காலத்தில் இருந்த ரபுனி அதாவது போதகர்களுக்கு விளங்கவில்லை. ஏன்? அவர் ஊமைகளாக பேசினார். அதுபோல இன்றைக்கும் எல்லாருக்கும் வேதம் விளங்காது. அவர்கள் ரெவரண்டா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், பிஷப்பா இருக்கலாம், போப்பா இருக்கலாம். ஆனா யாருக்கு தேவன் விளங்கப்படுத்த சித்தம் கொண்டாரோ அவர்கள் மாத்திரம் தான் விளங்கிக் கொள்ளலாம். அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், யாருக்கு விளங்கப்படுத்துவார், யாருக்கு விளங்கப்படுத்த மாட்டார் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கிறது. உண்மைதான், அது நியாயமான கேள்விதான்.
யாருக்கு விளங்கப்படுத்துவார், யாருக்கு விளங்கப்படுத்த மாட்டார் என்ற அந்த கேள்விக்கு என்ன பதில் என்றால், உண்மையான சத்தியத்தை நேசிக்கிறவர்கள், நான் உண்மையாய் வேதத்தை வாசிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும், அதை மக்களுக்கு போதிக்க வேண்டும் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தேவன் வெளிப்பாட்டை கொடுப்பார், வேதத்தின் வெளிப்பாட்டை கொடுப்பார். யாரெல்லாம் பொய்யை விரும்புகிறார்களோ, இந்த கடந்த நாட்களை பார்த்தோம், சத்தியத்தை விரும்பாமல், வேதத்தை விரும்பாமல், மனிதனுடைய கற்பனைக்கும் உலக காரியங்களுக்கும் அல்லது பொய்யான மாயைகளுக்கும் யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உவமை வெளிப்படுத்தப்படாது. அப்படின்னா யாருக்கு உவமை வெளிப்படுத்தப்படும் என்றால், நான் சத்தியத்தை அறிய வேண்டும், எது உண்மை என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும், உண்மையின்படி நான் வாழ வேண்டும், வசனத்தின்படி நான் வாழ வேண்டும், உலக போக்கிலே போகாமல் கர்த்தர் விரும்புகிற கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் அந்த விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் வெளிப்பாட்டை, வசனத்துடைய வெளிப்பாட்டை கொடுப்பார். அது எல்லாரும் 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 என்று போகிற போக்கு ஃபெலோஷிப் என்று சொல்லுவார்கள். நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை, வேதத்திலிருந்தே நான் சொல்லுகிறேன். ஃபெலோஷிப் இப்ப குறிப்பாக ஒரு ஊரிலே வவுனியாவில் எடுத்துக்கொள்வோம், அல்ல மட்டக்களப்பில் எடுத்துக்கொள்வோம், அல்ல கொழும்புல எடுத்துக்கொள்வோம். ஒரு ஊரிலே இருக்கின்ற பொழுது 250 300 திருச்சபைகள் 500 சபைகள் இருக்குது. அதே பாருங்கள், ஃபெலோஷிப் என்று சொல்லி வைத்திருக்கிறார். அதுல அங்க முரண்பாடுகள் பிரச்சனைகள் இருக்கு, 2-3 ஃபெலோஷிப்பும் இருக்கும். எப்படியோ ஒரு ஃபெலோஷிப் என்று ஒன்றை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த ஃபெலோஷிப்ல எல்லாரும் ஒற்றுமையா இருக்க முடியுதா, அல்லது எல்லாரும் கோதுமைகளா? இது எப்படி இனங்காணுவீர்கள்? ஏன்னால் இங்கே வேதம் சொல்லுகிறது கோதுமைக்குள் களை விதைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப திருச்சபைக்கு வருகிற 100 பேர், நம்முடைய சபைக்கு 100 பேர் வருகிறார்கள். இந்த 100 பேரும் களைகளா அல்ல 100 பேரும் கோதுமையா என்றால் இரண்டும் கலந்து இருக்கிறது. வேதத்தின்படி இரண்டும் இருக்கிறது. அதை எப்படி இனங்காண முடியும்? அதுதான் இன்றைய சூழ்நிலை. இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது, எப்படி இனங்காண முடியும்? கோதுமை எது, களை எது, ரெண்டும் ஒன்றாகவே வளர்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதுல என்ன நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா நல்ல கவனிங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? போன முறை நாம வாசித்தோம், கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராதவர்களை நீங்கள் வீட்டிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு நீங்கள் வாழ்த்துதலும் சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் வாழ்த்துதல் சொன்னால் அவருடைய துர்ச்செய்கைகளுக்கு, துர்க்கிரியைகளுக்கு நீங்களும் பங்குள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று பார்த்தோம். அப்படி என்றால் இல்ல பரவாயில்ல, அவங்களே நாம பயக்கலாமா? இல்லையே, எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்க சொல்றாரு தானே என்று சொல்லி நாம் நம்முடைய கதையை, அதாவது நம்முடைய சொந்த வார்த்தையை வசனத்துக்குள்ள போடுவோமா இருந்தால் எண்ணில, அதாவது முடிவுல கஷ்டப்படுவோம். நான் அதை உங்களுக்கு போன முறை ஆவியானவர்கள் சுட்டி காட்டினார் இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? வெளிப்படுத்தின விசேஷம் 20:10 என்ன பார்த்தோம்? யோசித்து பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் பிசாசுக்கு வைக்கப்பட்டதான அந்த அக்கினியின் கண்டவு எறிகிற கடலிலே பங்கடைவார்னு பார்க்கிறோம். அப்ப கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதனைகளுக்குள்ளே சிக்கி இருக்கிறவருடைய முடிவு அது நரகம், அக்கினி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அந்த இடத்துக்கு நாம் போகக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆகவே இன்றைக்கு எந்த தலைப்பின் கீழ் பார்த்து கொண்டு இருக்கிறோம்? கிருபை விழுந்து போகுது என்ற அந்த தலைப்புக்கு கீழே தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கிருபை விலகாது என்று சொல்லி இன்னைக்கு நிறைய போதனைகள் இருக்கிறது, பாடல்கள் இருக்கிறது. நீங்களும் கேட்டு இருப்பீர்கள், நானும் கேட்டு இருக்கிறேன். ஆனா இந்த பாடத்துல பங்கெடுக்கிறவங்களுக்கு தெரியும் கிருபை விழுந்து போகிறது என்ற ஒரு பகுதியும் இருக்கிறது என்பது இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, இந்த பைபிள் ஸ்டடியில பங்கெடுக்கிற நமக்கு தெரியும். இன்னைக்கு அநேக போதர்கள் போய் கேட்டு பாருங்க, ஐயோ அது விலகாதே, அது மறையாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா வேதத்துடைய ஆழம் தெரியவில்லை, அர்த்தம் தெரியவில்லை. ஆகவே நாம் சாதாரண மக்களாகிய நமக்கு தேவையான வெளிப்பாடுகளை இந்த காலங்களில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஒன்றை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 வகையான, அதாவது சபையிலே அல்லது போதகர்களுக்குள்ளே அல்லது விசுவாசிகளுக்குள்ளே களையும் இருக்கிறது, கோதுமையும் இருக்கிறது. அங்கே இரண்டும் ஒன்றாகவே வளருகிறது. இது எப்பொழுது அடையாளம் காணப்படும் என்று சொன்னால், அதாவது அறுவடை பண்ணுகின்ற பொழுதுதான் களைகள் எங்கே அக்கினியிலும் கோதுமைகள் களஞ்சியத்திலும் சேர்க்கப்படும். அப்ப இந்த விஷயத்தை இன்னைக்கு திருச்சபை போதகர்கள், வேதபாரகர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் மக்களுக்கு. 2 விதமான காரியம் இருப்பதை தெளிவாய் நாம் போதிக்க வேண்டும். ஒன்றையே சொல்லிக்கொண்டு எப்ப பார்த்தாலும் கவலை, கண்ணீர், கஷ்டம், வியாதி, பிரச்சனையிலேயே இதுலயே சத்துரு என்ன செய்கிறான்? மைண்ட செலுத்தி அடுத்த பக்கத்தை பார்க்க விடாதபடிக்கு அவன் என்ன செய்கிறான்? அவன் நம்மை முடக்கி போடுகிறான். ஆனா முடிவு கஷ்டமா இருக்க போகிறது. நமக்கு முடிவுதான் தேவை. நல்ல கவனிங்க. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். பிரியமான தேவச்சனமே, ஆகவே நாம் அற்பமான ஆரம்பமாய் இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும் என்றால் வேதத்தை தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல 15 நிமிஷம் பேசுங்க பாஸ்டர், அரை மணித்தியாலும் பேசுங்க பாஸ்டர், 10 நிமிஷம் 5 நிமிஷம் கொடுங்க பாஸ்டர். ஆனா தங்களுடைய வார்த்தைகளை அவர்கள் பல மணித்தியாலங்கள் அவர் செலுத்திக் கொண்டிருப்பார்கள், கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு மிக மிக சுருக்கமாய் கொஞ்சமாய் பேசுங்கள் என்று சொல்வார்கள். என்ன காரணம் தெரியுமா? இது பிசாசுடைய ஒரு இருட்டடிப்பு என்பதை அவளுக்கு தெரிவதில்லை.
கவனியுங்கள், வேதத்தை நாம் லிமிட் பண்ண முடியாது. நேரம் இருக்கிறது தான், இப்போ நாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கிறது. ஆனாலும் கூட வேதத்துக்கு அதிகமான நேரத்தை இந்த டைம்ல நம்ம கொடுத்திருக்கிறோம். பாட்டு எப்பவும் பாடலாம், ஸ்தோத்திரங்கள் எப்பவும் செய்யலாம். ஆனால் இப்படிப்பட்ட வேத வசனம் எப்பவும் கேட்க முடியாது, எல்லாத்தையும் கேட்க முடியாது. அதுக்கு இது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கிறது. ஆகவே இவ்வளவு கவனியுங்கள். திரும்பவும் வருவோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24ஆம் 25ஆம் வாசனத்தை கவனம் எடுப்போம் என்றால், கவனிகள் 25ஆம் வசனத்துல கோதுமைக்குள்ளே களை விதைக்கப்பட்டிருக்கிறது. கோதுமைக்குள்ள களை விதைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், களை என்றால் பிசாசு உடைய வார்த்தை, கோதுமை என்றால் தேவனுடைய வார்த்தை. கவனிக்கிறீங்களா? அப்ப அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ள பிசாசு தன்னுடைய வார்த்தையும் விதைத்திருக்கிறான். இதை குறித்து உபாகமத்துல தேவன் பழைய ஏற்பாட்டு சபைக்கு சொன்னார். அதை நாம் இந்த வேளையிலே நாம் கவனத்துக்கு எடுப்போம். உபாகமம் 22ஆவது அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 22:9. தேங்க்யூ ஜீசஸ். உன் திராட்சை தோட்டத்திலே பற்பலவிதமான விதையை விதைக்காயாக. இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். பாத்தீங்களா என்ன சொல்லப்படுது? நீ திராட்சை தோட்டத்துல பற்பல விதைகளை விதைக்க வேண்டாம். அப்படி நீ விதைத்தால் திராட்சை தோட்டத்தை நீ தீட்டுப்படுத்துவாய். திராட்சை தோட்டம் எதற்கு குறிப்பிடப்படுகிறது? வேதாகமத்தில் திராட்சை தோட்டம் எதற்கு ஒப்பிடப்படுகிறது? திருச்சபைக்கு ஒப்பிடப்படுகிறது. திராட்சை தோட்டம் நீ ஏசாயாவுல வாசிக்க முடியும். திராட்சை தோட்டம், திராட்சை செடி யார்? இயேசு. திராட்சை கொடிகள் யார்? விசுவாசிகள். தெளிவாக நமக்கு தெரியும். ஆனால் அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னார்? கலப்படமான விதைகளை விதைக்க வேண்டாம், பற்பல விதைகளை விதைக்க வேண்டாம், ஒரே ஒரு விதையை மட்டும்தான் நீ விதைக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சபையில பல விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்லதும் விதைக்கப்படுகிறது, கெட்டதும் விதைக்கப்படுகிறது. கோதுமையும் விதைக்கப்படுகிறது, களையும் விதைக்கப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் நாங்கள் எல்லாரோடு ஐக்கியமா இருக்க வேண்டும், எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு திருச்சபையில் தங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? அப்படின்னா விதை என்றால் என்ன? முதல் அதை கொஞ்சம் பார்ப்போமே. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்றாலும் ஞாபகப்படுத்துவோம். விதை என்றால் என்ன? சரி, விதை 2 விதமான விதை இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் இப்பொழுது அறிய தரப்போகிறேன். வாசிக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 27வது வசனம். எரேமியா 31:27. Thank you Lord Jesus. Hallelujah. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். கவனிங்கள், விதை என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? வித்து, அதாவது உற்பத்தி செய்யற ஒரு வித்து. அது விதை என்றும் சொல்லலாம், வித்து என்றும் சொல்லலாம். பின்னிடத்துல 2 விதமான வித்தை விதைப்பதாக தேவனே தீர்க்க தரிசனத்திலே சொல்லி இருக்கிறார். விளங்க நான் சொல்றேன், கிளியரா இருக்கா உங்களுக்கு? Praise the Lord. ஓகே, இப்ப நல்ல கவனிங்க. இது நீங்க எங்கேயுமே கேட்க மாட்டீங்க நீங்க இந்த வசனங்களை. தேவ ஆவியானவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். ஆகவே இந்த கால வேளையிலும் ஆவியானவர், நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது, ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். கவனியுங்கள், 2 வித்து விதைக்கப்படுகிறது. என்ன 2 வித்து? மனுஷ வித்தும், இன்னொன்று என்ன? மிருக வித்து. மிருக வித்து என்றால் என்ன? மிருகம் எதற்கு குறிப்பிடப்படுகிறது சொல்லுங்க? பிசாசுக்கு குறிப்பிடப்படுகிறது, அப்படித்தானே? மிருகம் என்றால் பிசாசுக்கு தான் குறிப்பிடப்படுகிறது. மனுஷ வித்து என்றால் என்ன? இதுல நீங்க ஆழமான கவனத்தை எடுக்க வேண்டும். மனுஷ வித்து என்பது சாதாரண மனுஷன் அல்ல, மனுஷகுமாருடைய வித்து. தேவன் மனிதனானார், அப்படித்தானே? கடவுள் மனிதனானார். அப்ப மனுஷ வித்து என்பது என்ன? கடவுளுடைய வித்து, தேவகுமாரனாய கிறிஸ்துவுடைய வித்து. இந்த 2 வித்தும் விதைக்கப்படுகிறது. இந்த 2 வித்தும் விதைக்கப்படுகிறது. அப்படி என்றால் இங்க என்ன பார்க்கிறோம்? களையும் கோதுமையும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதுல நானும் நீங்களும் யாரா இருக்க வேண்டும்? எந்த வித்திலே நாம் பிறந்திருக்க வேண்டும்? வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப எந்த வித்தினாலே நாம் பிறக்க வேண்டும்? எந்த வித்தினால பிறந்திருக்கிறோம்? முதலாவது சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்பட்டது? தேவ வசனம். ஆனா அறிவிக்கப்பட்ட பின்பு என்ன அறிவிக்கப்படுகிறது? களை, பிசாசுடைய வசனம். அவை 2ஐயும் கலந்து நாம் வச்சுக்கொள்ள முடியாது, தீட்டுப்படும். ஒரு திருச்சபையில 2ஐயும் கலந்து பேச முடியாது. திருச்சபையில சத்தியம் பேசப்பட வேண்டும்.
சத்தியம் தூணா இருக்க வேண்டும். சும்மா ஏனோ தானம் மக்களை பிரியப்படுத்துவதற்காக நாம் ஊழியம் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நான் பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. எனக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கிறது, நிறைய தேவைகள் இருக்கிறது. நான் பெரிய பணத்தை வைத்துக் கொண்டு நான் இப்படி பிரசங்கம் பண்ண இல்லை. பண தேவைகள் இருக்கிறது, சரீர பலகீனங்கள் இருக்கிறது, நிறைய போராட்டங்கள் இருக்கு. ஆனாலும் வைராக்கியமாய் வசனத்துக்குள்ளே இருக்கிறேன். நான் செத்து போனாலும் அல்லது நான் இல்லாமல் போனாலும் வசனத்தை விட மாட்டேன் என்ற ஒரு வைராக்கியம் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு திருச்சபையில் என்ன இருக்கிறது? வசனத்தின் மீது வைராக்கியம் இல்லை. அதாவது கூட்டம் கூட வேண்டும், புகழும் பதவியும் வர வேண்டும், பணம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இன்றைக்கு திருச்சபைகளை பிசாசு கலைகளை விதைத்து வைத்திருக்கிறான், கள்ள உபதேசங்களை விதைத்து வைத்திருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க மதிப்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஊழியர்களே, கொஞ்சம் கவனத்தில் எடுப்போம். இந்த உலகத்தை விட இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்க பணத்தை விட இயேசு போதும். நாம் அவருக்கு பிரியமாய் நடந்தால் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க அவர் போதுமானவர். நாம் அவருக்கு பிரியமாய் நடந்தால் நமக்கு என்ன வேணுமோ அதை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே மட்டுமல்ல, பொதுவான கிருபை மட்டுமல்ல, விசேஷித்த கிருபை நமக்கு தந்திருக்கிறார் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக. அதற்காக வசனத்தை பேசுகிறவர்கள் தெருவிலே பிச்சை எடுத்து தெரிய மாட்டார்கள். வசனத்தை பேசுவதற்கு ஜனங்கள் இல்லாமல் இருக்கலாம், பணம் கிடைக்காமல் இருக்கலாம், புகழ் இல்லாமல் இருக்கலாம். வசனத்தை பேசுவர்களை ஜனங்கள் ஒதுக்குவார்கள். எரேமியா தீர்க்கதரிசியை நீங்கள் அவருடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். தீர்க்கதரிசியுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். யோவான் ஸ்நானனுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் சீசருடைய மிஷனரியுடைய சரித்திரத்தை பாருங்கள். அது பேருக்காக, புகழுக்காக, பணத்துக்காக ஊழியம் செய்யவில்லை. கர்த்தருடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தார்கள். அவளுக்கு கிடைத்த பலன் என்ன? அடி, உதை, சிறைச்சாலை, அவமானம், நிந்தை. என்றாலும் நித்தியத்திலே அவர்களுக்கு பெரிய ஒரு உத்தியோகம் காத்திருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, இதனாலே உங்களுக்கு தெரியும் ஸ்டீபனை உங்களுக்கு தெரியும். ஸ்தேவான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சத்தியத்தை பேசின அந்த ஸ்தேவான், உத்தமமாய் சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிவித்த ஸ்தேவானுக்கு என்ன கிடைத்தது? பதவி பிரமாணம் செய்து வைத்தார்களா? சொல்லுங்க. பொன்னாடை போத்தினார்களா? பிஷப் என்ற பட்டத்தை கொடுத்தார்களா? என்ன செய்தார்கள்? கல்லறிந்தார்கள். ஒன்றை கவனியுங்கள், என்று முடிவு முக்கியமானது. ஆரம்பம் எப்படி நாம ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனா முடிவுதான் முக்கியமானது. முடிவில் என்ன நடந்தது? கல்லறிந்து அவன் சாக போகிற நேரம் அந்த மாவீரன் ஸ்தேவான் யாரை கண்டார்? கவனிங்கள், யாரை கண்டார்? கிறிஸ்துவானவர் பரலோகத்திலே தன்னுடைய சிங்காசனத்திலே இருந்து எழுந்து நிற்கிறதை கண்டார். சோ உலகம் எங்களை மதிக்காமல் இருக்கலாம், உலகம் எங்களை துன்பப்படுத்தலாம், ஆனால் சத்தியத்துக்கு வைராக்கியமா இருப்போம். சத்தியத்துக்குள்ளே வசனத்துல வைராக்கியமா இருப்போம். போலியான கலைக்கும் பொய் போதகத்துக்கும் பொய்யான தீர்க்கதரிசிகள் இடம் கொடுக்காமல் இருப்போம். அப்பொழுதுதானே ஒருவேளை எங்களுக்கு கல்லறிந்து கொண்டாலும் கூட இந்த உலகம் எங்களை உலகத்துக்கு பிரியமா நம்ம நடக்க கூடாது. உலகத்துக்கு பிரியமா நடக்கிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது. இந்த உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தை சிநேகிக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே என்னை கேட்டுக்கொண்டு அருமையான மதிப்புக்குரிய தேவ ஊழியர்களே, ஒன்றை கவனிப்போம். ஆண்டவருக்கு வைராக்கியமா இருப்போம். ஆண்டவர் நமக்கு போதும். இந்த உலகம் எங்களை வெறுக்கலாம், உலகம் எங்களை உதறலாம், ஆனால் இயேசுவானவர் ஸ்தேவானை பரலோகத்தில் பிதாவின் வலது வாசத்தில் வீட்டிருக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. ஆனால் ஸ்தேவான் தன்னுடைய மகன் தனக்காக வைராக்கியமா இருந்ததுனாலே, வைராக்கியம் இல்ல, ஒரு மாவீரனாகிய ஸ்தேவானுக்காக இயேசுவானவர் எழுந்து நிற்கிறார். எதற்கு? வெல்கம் பண்ணுவதற்கு. இந்த உலகம் எங்களை பகைக்கலாம், உலகம் எங்களை துன்பப்படுத்தலாம், உலகம் எங்களை குற்றப்படுத்தலாம், உலகம் எங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம், ஆனால் பரலோகம் எங்களை ஏற்றுக்கொள்ளும். பரலோகத்திலே வரவேற்பு இருக்கிறது. பரலோகத்திலே இயேசுவானவர் எங்களை வரவேற்க ஆயத்தமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் வேதத்தை வேதமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய இருக்கிறது. சில நேரத்துல பாருங்க, இந்த கொஞ்சம் எவ்வளவு நேரம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆழமாய் பார்க்கிறோம். ஒரு 15 நிமிஷம் பண்ணுங்கன்னா என்னத்தை நம்ம பேசியிருக்க முடியும், என்னத்தை பார்த்திருக்க முடியும்? ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். வேதத்தை எவ்வளவு நேரம் நம்ம தியானிக்கலாம், வேத வசனத்தை எவ்வளவு பிரசங்கம் பண்ணலாம்? எங்கேயாவது லிமிட் பண்ணப்பட்டிருக்கா? வேதத்துல பிசாசு தான் லிமிட் பண்றான். பாடுங்க, இஷ்டப்படி பாடுங்க, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இஷ்டப்படி கதையுங்க, அது பிரச்சனை இல்லை. இஷ்டப்படி சாப்பிடுங்க, நல்லா சமையல் பண்ணுங்க. கல்யாண வீட்டுல எல்லாம் சமையலுக்கு எவ்வளவு நேரம், மேக்கப்புக்கு எவ்வளவு நேரம் யோசித்து பாருங்க. சாப்பிடுற நேரம் எவ்வளவு நேரம் எடுக்கிறார்கள், ஆனால் வசனத்தை எவ்வளவு நேரம் கொடுக்கிறார்கள் கல்யாண வீட்டுல. யோசித்து பாருங்கள். கடந்த நாட்களிலே நான் ரிங்கோவுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு மரண வீட்டுல எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது வேதத்தை போதிப்பதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய கூட்டம் வந்திருந்தது. ஆனால் தெளிவான சத்தியம் அங்கே பேசப்பட்டது. ஜனங்கள் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல், அப்படியே ஒரு ஊசி போட்டால் கூட அந்த சொல்லுவார்கள், அந்த ஒரு சலசலப்பு இல்லாமல் அப்படியே அமைதியோடு வசனத்தை கேட்டார்கள். மனுஷன் பிசாசு என்ன செய்யறான்?
மிருக வித்தை விதைத்து நீ வசனத்தை சொல்லாத ஜனங்கள் கேட்க மாட்டார்கள், அவர் சண்டைக்கு வருவார்கள், உன்னை பகைப்பார்கள் என்று சொல்லி மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக செத்த வீட்டிலேயோ கல்யாண வீட்டிலேயோ எங்கே ஒரு பொது நிகழ்வு நல்ல சந்தர்ப்பம் அல்லவா அது? நிறைய ஜனங்களை காசு இல்லாமல் கூட்டுகிற ஒரு இடம் அல்லவா? அது எவ்வளவு சத்தியத்தை சொல்லலாம், யோசித்து பாருங்கள். அவன் இருட்டடிப்பு செய்கிறான். அது சரி, 100 பேர் வந்திருக்கலாம், 75 பேர் கேட்காமல் இருக்கலாம். ஆனா 25 பேர் கேட்பார்களா கேட்க மாட்டார்களா? அப்ப அந்த அறிவு போதகர்களுக்கு வரவில்லையே, அந்த அறிவு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு வரவில்லையே. வேதத்தை எவ்வளவு நேரம் பார்க்கலாம் கேட்கலாம் என்று வேதத்துல நான் பார்ப்போம் என்றால் உங்களுக்கு தெரியும். 1வது சங்கீதம் என்ன சொல்லுகிறது? 3வது வசனத்தை வாசியுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைஞராதிருக்கிறார். 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதான் வேதம் சொல்லுகிறது, நீ இரவும் பகலும் தியானமாயிருந்து சொல்லுகிறது. இங்க யாரையா 15 நிமிஷம் கொடுத்தது? யார் 30 நிமிஷம் லிமிட் பண்ணது? சத்துரு. விசாசுக்கு விருப்பம் இல்ல. நிறைய சபையில பாடல் மட்டும்தான் இருக்கிறது, வசனம் பெருசா இல்ல. வசனத்தை ஒரு கொஞ்ச நேரம் கொடுப்பாங்க, வசனம் பேசுறவங்களுக்கு இடம் இல்ல. ஆனா சில சபைகள் இருக்கு, நான் போகிற சபைகள் எல்லாம் கவனிங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வசன வெளிப்பாடுகளை நேசிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்க இல்ல. ஒரு வசனத்தை நான் வாசிப்பேன். மிகவும் பரிதாபமான ஒரு காரியம் இன்னைக்கு திருச்சபையில் நடக்கிறது. மிக பரிதாபமான காரியம் இன்னைக்கு மக்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கிறது. அதை குறித்து நாம் வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், glory to God, glory to God. எடுங்கள் எபிரேயர். தேங்க்யூ ஜீசஸ். எபிரேயர்களின் நிருபம் 12வது அதிகாரம் 19வது வசனம். எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு கவலைக்கிடமான ஒரு காரியம். ஆண்டவருடைய ஜனங்கள் என்று சொல்கிறவர்கள், தேவ பிள்ளைகள் என்று என்ன சொல்லுகிறார்கள்? தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க ஐயா, வேண்டுதல் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி வார்த்தை கேட்கக்கூடாது. தாங்கள் சத்தம் போடுவார்கள். தாங்கள் எவ்வளவு நேரத்தை எடுப்பார்கள் சாப்பாட்டு கொடுக்கறதுக்கோ அல்லது தங்கள் காரியங்களுக்கோ அல்லது சபையிலையும் பாடல்கள், அறிவிப்புகள் அல்லது அதுகளுக்கெல்லாம் நிறைய நேரம் கொடுப்பார்கள். ஆனா வார்த்தையை கேட்க அங்க விருப்பம் இல்லை. இதை குறித்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்றான். பாத்தீங்களா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க யாருக்கு விருப்பம் இல்லை? யோசித்து பாருங்க. தேவ பிரசன்னம் இல்லாதவர்களுக்கு, தேவ மகிமை இல்லாதவர்களுக்கு, தேவ கிருபை இல்லாதவர்களுக்கு வசனத்தை கேட்க விருப்பம் இல்லை. ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனம் கேட்க விருப்பம் இல்லை, கதை இழக்கத்தான் விருப்பம். ஆனால் நாங்க எபிரேயர்ல என்ன வாசித்தோம்? சீனாய் மலையிலே தேவன் இடி முழக்கத்தோடு பேசுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, மோசே நீர் பேசும், ஆனா தேவன் பேச வேண்டாம். இன்னைக்கு அதான் பிரியமானவர்களே நடக்கிறது. மனுஷனை பேச வைக்கிறாங்க, தேவன் பேசுவதை கேட்க விருப்பம் இல்லை. காரணம் என்ன? அவள் தேவ பிரசனத்தை இழந்து போய் நிற்கிறாங்க. ஆதாம் ஏவாள் தேவ பிரசனத்தை இழந்து போனது போல இன்னைக்கு நிறைய திருச்சபைகள், நிறைய கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள் தேவ பிரசனத்தை இழந்து போனது காரணம் என்னவென்றால் தேவ வசனத்தை கேட்காதனால. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சித்தமானால் திங்கட்கிழமை பார்ப்போம். டைம் முடிஞ்சது. அனைவருக்கு அறிமுகப்படுத்துங்கள். நிறைய பேர் வந்திருந்தார்கள், இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறீங்க. என்னாலும் பரவாயில்ல. நீங்க போதகர்கள், சகோதரிகள் இருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு அறிய கொடுங்க. அவர் கர்த்தருடைய வசனத்துல வைராக்கியமா இருங்க. கர்த்தர் நிச்சயமாவே பெரிய காரியங்களை செய்வார்.